கரூர் போறாரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்க இருக்கிறார். இந்த அரசு பணி அப்படிங்கிறது எதற்காக ஏன் கொடுக்குறாங்க? நீங்கள் செய்த தவறுக்கு நீங்க லேட்டா போனதுக்கு காவல்துறை சொன்ன இடத்துல நீங்க நிக்கல. இந்த வேலையோட விளைவா தான் 41 பேர் உயிர் பலி கொடுத்தணும். இந்த மக்களுக்கு செய்யறத கூட நீங்க உளமாற செய்யல. அதை பாத்தீங்கன்னா ஒரு சடங்கா பாக்குறீங்க. அதுல எத்தனை பச்சிளம் குழந்தைகள் இருந்துங்க, வாழ வேண்டிய குழந்தைகள், கர்ப்பிணிகள் எத்தனை பேர் இறந்து போனாங்க. இது வரைக்கும் நான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க தாவேகாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தீங்க. திமுக அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, அன்னைக்கு இந்த விசாரணை ஆணையத்தை நியாயமான முறையில் அவங்க நடத்தவே இல்லை. நீங்க ஆதவர்ஜுனா மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, புசி ஆனந்த் மேல போட்டிருக்கீங்க, அந்த மாவட்ட செயலர் மதியழகன் மேல போட்டீங்க. ஏ1 யாரை நீங்க போட்டிருக்கணும்? அன்னைக்கு நீங்க விஜயை நீங்க போட்டிருந்தீங்கன்னா, அங்க செத்து கிடக்குறாங்க மக்கள் செத்துட்டு இருக்கும்போது அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நான் என் பாட்டை பாடிட்டு போவேன்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்தால தங்கம் கொடுக்கறதுனால ஒருத்தன் வாழ்க்கை மாறிடுமானா கிடையாது. தரமான கல்வியை கொடுக்கணும். இல்லை கல்வி நிலையங்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் மையங்களாக மாறி இருக்கு. தேசிய கீதம் பாட வேண்டிய இடத்துல, தமிழ்த்தாழ் வாழ்த்து பாட வேண்டிய இடத்துல சினிமா பாட்டு நீங்க பாடிட்டு இருக்கீங்க. 33 ஆண்டு காலம் சினிமா துறையில் கோலோச்சிய பிரபலமான ஒரு நடிகர் விஜய். நீங்களே கேமரா பத்தி இன்னைக்கு வரைக்கும் பயப்படுறீங்கல்ல. ஒரு பேட்டி உங்களால கொடுக்க முடியுதா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களால் நடத்த முடியுதா? அப்போ உங்களுக்கே அந்த பயம் இருக்கணும் போது அது பச்சை குழந்தை. அது எம்ஆர் விஜயபாஸ்கரை அதிமுகவில் ஜெயிச்சவரை உங்க கட்சிக்குள்ள பேரம் பேசி உள்ள கூப்பிடுறீங்க. முன்னாள் அமைச்சராக இருந்தார். அவர் மேல பல்வேறு ஊழல் வழக்குகள் இருக்கு. அவரை நீங்க தாவேக்காக கூட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போ வெளிப்படையாக இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது கட்சிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. நான் பெருசா நீ பெருசாங்கிற பிரச்சனை போதுங்கிறாங்க. உண்மையிலேயே பிரச்சனை போய்கிட்டு இருக்காங்க. விஜய் நல்லவரா கெட்டவரா, அந்த கட்சியோட கொள்கை நல்லதா கெட்டதான்றதை தாண்டி விஜய்க்காக உழைத்தவர்கள், விஜய்க்காக போஸ்டர் ஓட்டியவர்கள், தன்னோட சொந்த உழைப்பை செலவு பண்ணவங்கலாம் இன்னைக்கு நடுத்தரில் தான் நின்றுட்டு இருக்காங்க. பண மூட்டைகள் எடுத்துட்டு இந்த ஆட்கள் உள்ள வராங்க. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்றோம், மரகதம் குமரவேல்னு ஒருத்தவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 70 கோடி ரூபா செலவு பண்ணாங்க அந்த எலெக்ஷன்ல. ஜெயிச்சு 21 நாள் அந்த மக்களுக்கு நன்றி கூட சொல்லாம நீங்க ஏன் தாவேக்கால போய் சேர்றீங்க? பண பேரம் இங்க பெரியதாக விளையாடுது. இவங்க கிட்ட பெரியதாக தாவேக்கா பேரம் பேசி தான் ஒவ்வொருத்தரும் இழுப்பாங்க. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு இல்லை கரூர் சம்பவத்துக்கு தான் முதலாக கரூர் போறாரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்களை பற்றி எழுதுகிட்டு இருக்கு. உங்களை பார்க்க இறந்தவங்களுக்கு எதற்காக அரசு பணி கொடுக்கணும்? அதான் ஆல்ரெடி நிவாரணம்லாம் கொடுத்தாச்சு. இந்த அரசு பணி அப்படிங்கிறது எதற்காக ஏன் கொடுக்குறாங்க? இது எப்படி பார்க்குறீங்க? இதை அரசு பணி கொடுக்கறது தவறு கிடையாது. எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க, அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படி இதில் விமர்சனம் வருதுன்னா, இப்போ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது யாரும் தவறுலாம் சொல்லலை. எதன் அடிப்படையில் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டும். ஏன்னா நீங்கள் செய்த தவறுக்கு நீங்கள் லேட்டாக போனதுக்கு உங்களை பார்க்க வந்தவங்கள நீங்கள் சரியான குடிதண்ணீர் கொடுக்கல, அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை சொன்ன இடத்துல நீங்கள் நிற்கலை. ஒருவேளை அதெல்லாம் நடந்ததுக்கப்புறமும் இது மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, நிலைமை கைமீறி போயிடுச்சுன்னு சொல்லும்போது கூட பர்டிகுலராக அந்த இடத்துல நான் நின்று இந்த இடத்துல பேசினா மட்டும்தான் எனக்கு கேமரா பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ண இந்த வேலையோட விளைவாக தான் 41 பேர் உயிர் பலி கொடுத்தோம். இது ஒரு இயற்கை பேரிடர்னு வச்சுக்கலாம். நீங்கள் கொடுக்குறது தவறு கிடையாது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கொடுங்க, இந்த 41 பேருக்கு கொடுங்க, பிரச்சனை இல்லை. அதே நீங்கள் 32 பேருன்னு தான் கொடுக்குறீங்க. அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. இது வரைக்கும் வெளிப்படையான எந்த விதமான அறிவிப்பும் வரல. தகவல் வருது, தகவல் தான். தகவல் வெட்டி கழகத்துலேருந்து தகவல் மட்டும்தான் வரும். நம்ம என்ன கேட்குறோன்னா, இவங்களுக்கு கொடுக்க வேணான்னு நம்ம சொல்வேன். அதே போல் எத்தனை விவசாயிகள் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. பயிர்க்கடனை கட்ட முடியாமல் இப்போ கூட 2 நாளுக்கு முன்னாடி ஒரு விவசாயி இறந்து போயிருக்காரு. அப்போ இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது நீங்கள் அரசு ஆணை மூலமா ஏதாவது வேலை வாய்ப்புகள் நீங்கள் கொடுத்தீங்களா? குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்களா? அது கூட வேணாங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன அறிவிப்புகளை விவசாயிகளுக்கு நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணீங்களா? அப்போது இந்த பக்கம் விவசாயிகளை நாங்கள் பார்க்க மாட்டோம். மேகதாதுல அணைக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வேலையே ஆரம்பிச்சிட்டாங்க. இது குறித்து எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது. தண்ணீர் நமக்கு விடவே இல்லை. இப்போ கடந்த மாதம் 9.9 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும். இந்த மாதம் 32 டிஎம்சி தண்ணீர் சட்டப்படி நமக்கு கொடுக்கணும். ஆமாம், இதை நீங்கள் கொடுக்கல, நீங்களும் கேட்கல, அவங்களும் கொடுக்கல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாயப்பட்டறை கழிவுகளை திறந்து விடுறாங்க. அது குறித்து நீங்கள் எதுவுமே ஒரு கண்டனம் கூட ஒரு அமைச்சர் கூட நேரில் போய் கூட அதை பார்க்கல. அங்கே நீர்வளத்துறை அமைச்சர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. நமக்கு இங்கேயே ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் இருக்காரு, பேசவே மாட்டேன்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில்
நீங்கள் கரூர் போகிறீங்க. அப்போது இந்த மாதிரி அரசியல் நெருக்கடிகள்லாம் நீங்கள் சமாளிக்கிறதுக்காக ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து கரூர் போகிறீங்களாண்டி இதை உள்ளபடியே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உளமாற இதை கொடுக்குறீங்கன்னா இல்லை. அது ஏன் நம்ம அப்படி சொல்கிறோன்னா, ஏதோ நம்ம வந்து விஜய் அரசாங்கத்து மேலே நம்ம வந்து காழ்ப்புணர்ச்சி அப்படிலாம் நம்ம வந்து சொல்ல. இப்போ நாளைக்கு 10ஆம் தேதி நீங்கள் வந்து கரூர் போகிறீங்க. அது வந்து ஒரு துயரமான சம்பவம். அவங்களுக்கு வந்து முதல்ல போயிட்டு இந்த பணி ஆணைகளை கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக நேத்தி அவசரமாக உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் கொடுத்துருந்தா கூட அந்த தாய்மாமன் திட்டத்தில் குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் மோதிரம் போடுறதை நாங்கள் தடுக்கலை. அதில் பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. தங்கம் கொடுக்கறதுனால ஒருத்தன் வாழ்க்கை மாறிடுமானா கிடையாது. தரமான கல்வியை கொடுக்கணும். இல்லை கல்வி நிலையங்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் மையங்களாக மாறி இருக்குது. அரசு பள்ளி குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து உங்கள் பிறந்தநாளுக்கு வந்து பாட்டு பாட வைக்கிறீங்க. தேசிய கீதம் பாட வேண்டிய இடத்துல தமிழ்த்தாழ் வாழ்த்து பாட வேண்டிய இடத்துல சினிமா பாட்டு நீங்கள் வந்து பாடிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி எல்லாரும் போய் அதில் உச்சபட்சமாக போட்டு தொழில்துறை அமைச்சர் போயிட்டு இன்றைக்கி அரசு பள்ளி மாணவியை வந்து கேள்வி கேட்குறாரு. அந்த குழந்தை வந்து மிரளுது. அந்த கேமரா ஃபியரை பார்த்து அப்படி பயப்படுது. நான் என்ன கேட்குறேன்னா, 33 ஆண்டு காலம் சினிமா துறையில் கோலோச்சிய பிரபலமான ஒரு நடிகர் விஜய். நீங்களே கேமரா பற்றி இன்னைக்கு வரைக்கும் பயப்படுறீங்கல்ல? ஒரு பேட்டி உங்களால் கொடுக்க முடியுதா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களால் நடத்த முடியுதா? அப்போ உங்களுக்கே அந்த பயம் இருக்கணும் போது அது பச்சை குழந்தை. அது ஒரு கிராமத்து சூழ்நிலை, எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாமல், எந்த விதமான கைடன்ஸ் இல்லாமல் அந்த குழந்தை ஒரு கல்வி நிலையத்துக்கு வந்திருக்கு. ஆசிரியரை மிரண்டு போகிறாங்க உங்களை பார்த்துட்டு. நீங்கள் போயிட்டு பெரிய பிஹெச்டி நீங்கள் வந்து புலமை பெற்றவர் போல் நீங்கள் வந்து பேசுகிறீங்கல்ல. உங்களோட துறையை நீங்கள் போட்டுங்களே, நீங்கள் போட்டிங்களே, ஒரு வீடியோ போட்டிங்களே, ஒரு ஸ்டார்ட்ஸ் போட்டிங்களே, ஒரு ரீல்ஸ் போட்டிங்களே, அது மூலமா எத்தனை கோடி உங்களுக்கு வந்து தொழில் வாய்ப்புகள் வந்தது. இதெல்லாம் பார்க்காம இந்த மாதிரி அரசுக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது. நம்ம இதை எதுக்கு சொல்ல வரோன்னா, இந்த மக்களுக்கு செய்கிறத கூட நீங்கள் உளமாற செய்யலை. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சடங்காக பார்க்குறீங்க. ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு அந்த மக்களுக்கு போய் செய்கிறத கூட முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த அரசு மருத்துவமனையில் போய்ட்டு குழந்தைகளுக்கு மோதத்தை போட்டு அது ஒரு முதல் துவக்கமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கரூர் போகணும்னு சொல்லுது. எந்த மாதிரி இது பிற்போக்குத்தனமான அரசியல். நான் என்ன சொல்றேன்னா, எந்த மாதிரியான சடங்குன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, இறந்து போனவங்களுக்கு பதவி கொடுக்குறோம்ல, இறந்து போன குடும்பங்களுக்கு அரசாணை வழங்குறது இவங்க வந்து அது ஒரு நெகட்டிவ் இமேஜ்னு நினைக்கிறாங்க. துரதிருஷ்டவசமானது. அது வந்து ஒரு துயர சம்பவம். அதுக்கு போய் நீங்க வந்து முதல்ல ஆணையை கொடுத்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு போய் கொடுங்கன்னு சொல்றது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கொடுக்காம போங்க. தயவுசெய்து இந்த நாங்கள் வந்து பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுருக்கோன்னு சொல்கிறீங்களா? பெரியாரை நீ வணங்குனீங்கன்னா மூட நம்பிக்கைகளுக்கு நீங்கள் எதிராடுங்க. நீங்கள் பெரியாரையும் வச்சுப்பீங்க, மூட நம்பிக்கைகளும் நீங்கள் வந்து மூழ்கி போய் கிடப்பீங்கன்னா அப்போ இதுதான் உங்களோட ரெட்டை வேடம்னு சொல்கிறோம். இதை ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நாளைக்கு நீங்கள் போகிறீங்கல்ல, கரூருக்கு போகிறீங்கல்ல, என்னென்ன ஸ்ட்ரிக்ட் தெரியுமா அங்கே போட்டிருக்காங்க? தனியாக பாக்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு தனியாக உணவு இருக்கணும், அவங்களுக்கு குடி தண்ணீர் இருக்கணும், மருத்துவ வசதி இருக்கணும், காற்றோட்டம் இருக்கணும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி அரசாங்கம் சொல்லும்போது நீங்கள் கடைப்பிடித்து போயிருந்தீங்கன்னா இந்த 40 பேர் நீங்கள் உயிரோடு வந்திருப்பாங்கல்ல. அதில் எத்தனை பச்சிளம் குழந்தைகள் இருந்துங்க, வாழ வேண்டிய குழந்தைகள், கர்ப்பிணிகள் எத்தனை பேர் இறந்து போனாங்க. இது வரைக்கும் நான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் தாவேக்காவுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தீங்க. அதன் பின்பு இப்போ வரைக்கும் எல்லாருமே விக்டிம் கார்டு தானே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாவேக்காவுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை கட்சியோட தலைவர் முதற்கொண்டு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அப்போவே நான் அந்த சம்பவத்தை வந்து கடுமையாக நான் வந்து கண்டித்தேன். நான் வந்து தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் நான் பேசியிருந்தாலும் அப்போ நான் அந்த நிலைப்பாட்டில் இல்லை. நான் அப்போ நம்ம என்ன சொன்னால், தவறு செய்தவர்கள் மேலே திமுக அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, அன்னைக்கு இந்த விசாரணை ஆணையத்தை நியாயமான முறையில் அவங்க வந்து நடத்தவே இல்லை. அன்னைக்கு வந்து அரசியல் காரணங்களுக்காக திமுக வந்து இதை வந்து கையில் எடுக்கிறதுக்காக தவற விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஆதவ அர்ஜுனா மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, புஷி ஆனந்த் மேலே போட்டிருக்கீங்க, அந்த மாவட்ட செயலர் மதியழகன் மேலே போட்டிங்க. A1 யாரை நீங்கள் போட்டிருக்கணும்? அன்னைக்கு நீங்கள் விஜயை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கு அவர் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார். அங்கே செத்து கிடக்குறாங்க மக்கள் வந்து செத்துட்டு இருக்கும்போது அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நான் என் பாட்டை பாடிட்டு போவேன்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்தால அந்த பாட்டு தான் இன்றைக்கி இவர் இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. அன்றைக்கே நீங்கள் வந்து சட்டத்தின்படி நீங்கள் அதிகப்படியான வழக்கெலாம் அவர் மேலே போடுவாங்க. உங்களால் தான் சார் இது டிலே ஆச்சு, இதுக்கு முழு முதல் பொறுப்பு நீங்கள் தான் சொல்லிட்டு அவரை நீங்கள் வந்து விசாரணை ஆணையத்துக்குள்ளே எடுத்துன்னு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இது இவ்வளோ அரசியலில் இவ்வளோ பெரிய சூழலை இங்கே மாறி இருக்காது. அவங்க பாவம் ஒரு 10 சீட்டோ 5 சீட்டோ நிச்சயமாக வின் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அரசியல் மாற்றம் பெரியதாக வந்திருக்காது. நாம் தமிழர் மாதிரி ஆட்களுக்கோ இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, இது அந்த விஜய் முகம் மட்டும்தான். இப்போ பேசுகிறாங்க இல்லையா, இந்த கீர்த்தனால் ஆரம்பித்து ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட எல்லாருமே தோற்று போயிருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த சூழலை வந்து கையாள தெரியாமல் அந்த களத்தை தவற விட்டது திமுக. அதோட வெளிப்பாடு இன்றைக்கி தமிழகம் வந்து இன்றைக்கி பல்வேறு இன்னல்களை வந்து சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனை நம்ம எங்கேருந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னா அந்த கரூரில் தான் ஆரம்பிச்சு. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோன்னா, சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி வந்து கைமீறி போயிடுச்சு. பெண் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை.
முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இரட்டை கொலைகள் சர்வசாதாரணம் நடக்குது. 5 வயது குழந்தைய ஒருத்தன் வெட்டி கொள்றான், 3 வயது குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சு வந்து கொள்றான்னா அப்போ எங்கே இருக்குது உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு? சரி ஓகேங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முதல்வரோட கையில் தான் இருக்குது. முதல்வர் ஆக்டிவாக வேலை செஞ்சால் இந்த பிரச்சனை வந்து கிடையாது. சரி, காவல்துறையாவது வந்து இயங்க முடியுதானே? இயங்க முடியல. இல்லை, தனிநபர் ஒருவருக்கு தனித்தனியாக காவல்துறை சேர்ந்தவர்களை காவலர்களை போட முடியாதுதானே எல்லா அரசோட அது ஒரு வாதமாகவே வந்து வைப்பாங்க. இவங்களும் அதை தானே வைக்கிறாங்க. வைக்கிறது எதுவும் தவறு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு துறை சார்ந்து ஒன்று இருக்குன்னா, இப்போ காவல்துறைனா காவல்துறை வந்து இயல்பாக நீங்கள் வந்து செயல்படணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, தாம்பரம் வந்து பெரிய ஒரு நகராட்சி, சென்னையில் ஒரு நகராட்சியாக இருக்குது. நீங்கள் வந்து சென்னையோட வாயில்னு கூட சொல்லலாம். காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீங்கள் சென்னைக்குள்ளே வரும்போது இப்போ இருக்கிற கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள் வந்து தாம்பரத்தில் கமிஷனராக இருந்து தான் சிட்டி கமிஷனராக வர்றார். அப்போ அங்கே வந்து ஒரு குற்ற சம்பவம் நடக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஒரு 40 கோடி ரூபாய் ஒரு நிறுவனம் வந்து கையாடல் பண்ணியிருக்கு அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்து மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறாங்க. அதில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் கமிஷனர் உள்ளிட்ட ஏசியிலேருந்து டிசியிலேருந்து கமிஷனர்லேருந்து எல்லாரையும் நீங்கள் இடமாற்றம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? மேலிடத்துலேருந்து ஒரு உத்தரவு வந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த மேலிடம் யார்? பிஜேபியா இல்லை யார் அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. அப்போ காவல்துறையே இயங்க முடியல. காவல்துறையில் இருக்கிறவங்க இன்றைக்கி பணி பாதுகாப்பு இல்லை. காவல்துறையில் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். நம்ம வந்து சொல்கிறோம் தாய்நாடுன்னு சொல்கிறோம், பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோன்னு சொல்கிறோம், நம்ம சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் நம்ம வந்து வைக்கிறோம். ஒருத்தவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுத்தாங்க காவல்துறை. இதை எடுத்து ஒபே பண்ணுறதானே காவல்துறையோட வேலை. மேலதிகாரி என்ன தகவல் கொடுக்குறாரோ அந்த தகவலின் அடிப்படையில் வெரிஃபை பண்ணுறாங்க, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்தின் மேலே, அந்த நிறுவனம் பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு நிறுவனம் 40 கோடி ரூபா வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டதுக்காக அந்த கூண்டோட அந்த டீமை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, எந்த ஒரு ஊழல் மேல்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளிப்படையாக பேசும். அதுக்கு தான் இதை நான் சொல்ல வரேன். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேரம் வந்து நடந்திருக்கு. இதில் எங்கே நீங்கள் வந்து க்ளீன் கவர்னன்ஸ் சொல்கிறீங்க? அப்படி ஒரு வேளை க்ளீன் கவர்னன்ஸாக இருந்தால் இதில் நீங்கள் அந்த அதிகாரிகளை ஏன் நீங்கள் இடமாற்றம் பண்ணுறீங்க? இடமாற்றம் பண்ண வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? அப்போ முதல்வர் வந்து தெளிவுபடுத்தணும். இதை சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து தெளிவுபடுத்தணும். அப்போ தான் மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நற்பெயர் ஏற்படும். இது இப்போ இந்த சிக்கலுக்கு யார் காரணம்? தாம்பரத்தில் நடந்த இந்த காவல் சரகத்தில் நடந்த இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? இந்த மாதிரி பல மாவட்டங்களில் பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இதை விட்டுட்டு நாங்கள் வந்து க்ளீன் கவர்மெண்ட்டு நீங்கள் சொல்கிறதுல எந்த விதமான பயனும் இல்லைன்னு சொல்கிறோம். இல்லை, ஊழல் மொற்றமாக ஒழிக்கப்பட்டிருக்கு, ஊழலே இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கோம்னு சொல்லி ஆதவர்ஜுனா முதற்கொண்டு பல நபர்கள் அமைச்சர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது முக்கியமான ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லை முக்கியமான இதழ்கள் வந்து இந்த இடத்துல இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, 40 கோடி ஊழல், 50 கோடி ஊழல், 800 கோடி ஊழல் வரைக்கும் இன்றைக்கெலாம் வந்து சொல்கிறாங்க. எதற்காக இது முரணாக இருக்குது? இந்த ரெண்டுமே என்ன? ஊழல் வந்து எங்கேயுமே நிற்கலைங்க. ஊழல் வந்து முன்னாடி சின்னதாக நடந்தது, இப்போ வந்து பெரியதாக நடக்குது. நீங்கள் எதை சொல்கிறேன், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது தப்புன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் 10 ரூபா வாங்கும்போது தப்புன்னா, இப்போ நீங்கள் வாங்கினாலும் தப்பு தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் 20 ரூபா வாங்குகிறோம், அதை வந்து சட்டப்படி வாங்குகிறோம், நாங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டாக வாங்கலை அப்படின்னு சொல்கிறது இது எந்த மாதிரி நெரேட்டிவ்னு கேட்குறேன். தவறுன்னா தவறு தானே. அப்போ உங்கள் அமைச்சரே ஒத்துக்கிறாரு. அப்போ செந்தில் பாலாஜி தப்பு பண்ணலல்ல. இப்போ நீங்கள் கரூருக்கு நீங்கள் போகிறீங்க, கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணீங்க, அந்த ஃபீல்டை ஃபுல்லாக நீங்கள் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கரை அதிமுகவில் வந்து ஜெயிச்சவரை உங்கள் கட்சிக்குள்ளே வந்து பேரம் பேசி உள்ளே கூப்பிட்றீங்க. என்ன பேரம்னு தெரியாது, அது குதிரை பேரமா கழுத பேரமா நமக்கு வந்து தெரியாது. அவர் அதிமுகவில் ஜெயிச்சிருக்காரு, முன்னாள் அமைச்சராக இருந்தார், அவர் மேலே பல்வேறு ஊழல் வழக்குகள் இருக்குது. அவரை நீங்கள் வந்து தாவேக்காக கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? செந்தில் பாலாஜி அந்த மண்ணின் மைந்தர், அங்கே உங்கள் சங்காத்தமே வேணாடான்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து போயிட்டு வேறு தொகுதியில் நின்று கோயம்புத்தூரில் நின்று ஜெயிக்கிறார். அவரையும் நீங்கள் வந்து விட மாட்டீங்க, அவரையும் தூக்கி ஜெயிலில் வைக்கணும். இப்போ ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு என்னென்னா பிரச்சாரம், இப்போ வந்து மக்கள் பிரச்சனை நீங்கள் பேசுறதில்ல. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஜெயிச்ச பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு வரைக்கும் நன்றி செலுத்த போகவே இல்லை, மக்களுக்கு நன்றி சொல்லவே போகல. மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா பெரம்பூருக்கு இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்ல கூட போகல. அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு அரசாங்கம்? நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நான் ஜெயிச்சா ஊருக்கு போவேன், எல்லா கிராமத்துக்கும் தமிழ்நாட்டில் எல்லாம் வீதியாக வரும்னு சொன்னீங்களா? இப்போ எங்கே சார் போச்சு அதெல்லாம்? ஸோ அதை தான் சொல்கிறேன், தினம்தோறும் இங்கே அரசியல் நடக்கிற இந்த சிக்கல்களை அவங்களுக்கு வந்து கையாள தெரியலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களோட அட்ராசிட்டி தாங்க முடியல. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திருவைகுண்டம் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா விஜய் சரவணன், அவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகளை மடமாட்டதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேரம் குதிரை பேரத்தில் வந்து பேசின ஒரு ஆடியோ வந்து இவர் தான் இன்வால்வ் ஆகுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இளையராஜா, அவர் வந்து அதிமுகலேருந்து வந்தார். ஆளுங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த ஊழலை வந்து சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு க்ளீன் ஷீட்டாக இருக்கிற ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கல, இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்க. அவர் போய் ஆய்வு பண்ணுறாரு, அவர் அமைச்சர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் போய் ஆய்வு பண்ணுறாரு. என்ன ஆய்வு பண்ணுறாருன்னா லாரி டயர் ஆய்வு பண்ணுறாரு. ஸோ இது எங்கே வருதுன்னா, நீங்கள் லாரி டயர் ஆய்வு பண்ணுங்க உள்ளபடியே அவர் வந்து ஆட்ஸ்அப், நான் வந்து
தலை வணங்குறேன். அதே நேரத்தில் நெல் மூட்டைகளை வந்து வைக்க தெரியாமல் வந்து ஒரு கிடங்கு கூட இன்னைக்கு வரைக்கும் சரியா இல்லை. சுதந்திரம் வாங்கி நம்ம 75 வருஷம் ஆச்சு. நெல்மணிகள் வந்து மழையில் பேஞ்சு அந்த மழையில் வந்து எல்லாம் வீணாக போச்சு. ஒரு பக்கம் வந்து தீ விபத்து ஏற்படுது, இந்த பக்கம் விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் மீது வந்து ஒரு மோசமான தாக்குதல் வந்து நடத்துறீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணாமல் நான் வந்து க்ளீன் கவர்னன்ஸ் வச்சுருக்கேன், எங்கேயுமே தப்பே நடக்கல, ஓவலே நடக்குன்னு சொல்கிறது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி தான் இது இருக்குது. முழு பூசணிக்காய் சோத்துல மறக்கும் வேலையை தான் இந்த அரசாங்கம் செய்து கண்டி இந்த 60 நாளில் மக்களுக்கான வேலைகள் ஒன்றுமே செய்த மாதிரி ஒன்றுமே தெரியல. வெறும் ஊடகங்களில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மாய பிம்பத்தை காட்டுறாங்கன்னு, உள்ளபடி அந்த மாதிரி இங்கே எதுவுமே நடக்கும். இப்போ வெளிப்படையாக இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது கட்சிக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. புதிதாக அதிமுகவிலேருந்து பல நபர்கள் தாவேக்கால வந்து இணைகிறாங்க. அங்கே ஒரு போட்டா போட்டி வந்து உருவாகி கொண்டுட்டு இருக்கு. நான் பெருசா நீ பெருசாங்கிற பிரச்சனை போதுங்கிறாங்க. உண்மையிலேயே பிரச்சனை போய்கிட்டு இருக்கா கட்சி? நிச்சயமாக உட்கட்சி பிரச்சனை ரொம்ப பெரியதாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் ஒரு கட்சி இருந்ததுன்னா குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கும், கட்சியோட கட்டுப்பாடு இருக்கும், அவங்களுக்கு வந்து வேலை தெரியும், வேலை திட்டம் வந்து இருக்கும். திமுக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் வலுவாக வந்து வேலை செய்வாங்க. இதை ஏன் நம்ம சொல்கிறோன்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே பார்த்தீங்கன்னா திமுக வந்து பெரியதாக உடையவே இல்லை. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் தோத்தா கூட அதில் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்கட்சியாக கூட இல்லை. திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த கட்சி பெரியதாக உடையவே இல்லை. ஆனால் இன்னைக்கு திமுகலேருந்து ஒரு சிலர் வந்து தாவேக்காக்கு போகிறாங்க அப்படின்னா, அதிமுகலேருந்து தாவேக்காக்கு போகிறாங்க. இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகலேருந்து ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருந்தாரு. அந்த உறுப்பினரும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, என்டிஏ வந்து எங்களுக்கு வந்து என்டிஏ எங்களுக்கு ஆகாது, பாசிசம் பாயாசம் சொன்னீங்க. இன்னைக்கு பாசிசத்தையும் கூட எடுத்துக்கிறீங்க, பாயாசத்தையும் கூட எடுத்துக்கிறீங்க, எல்லாத்தையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார் வச்சுருக்கீங்க. அப்படி தான் இன்றைக்கி வந்து கட்சி இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, வெளியிலேருந்து ஜாம்பவான்கள் பணபலம் வச்சுருக்குங்க கொள்ளையடித்தவர்கள்லாம் இன்றைக்கி வந்து தாவேக்குள்ளே வரதுனால இயல்பாக விஜய் நல்லவரா கெட்டவரா, அந்த கட்சியோட கொள்கை நல்லதா கெட்டதான்றதை தாண்டி விஜய்க்காக உழைத்தவர்கள், விஜய்க்காக போஸ்டர் ஓட்டியவர்கள், விஜய்க்காக வந்து தன்னோட சொந்த உழைப்பை வந்து செலவு பண்ணவங்கலாம் இன்றைக்கி நடுத்தரில் தான் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு எந்த விதமான பொறுப்புகளோ கொடுக்கல, எந்த விதமான பதவியும் கொடுக்கல. குறைஞ்சபட்சம் அரசியல் எதிர்காலமே இன்றைக்கி கேள்விக்குறியாகிறது காரணம்னு பார்த்தீங்கன்னா, பண மூட்டைகள் எடுத்துகிட்டு இந்த ஆட்கள் வந்து உள்ள வராங்க. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறோம், மரகதம் குமரவேல்னு ஒருத்தவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 70 கோடி ரூபா செலவு பண்ணாங்க அந்த எலெக்ஷனில். உங்களுக்கு வந்து அந்த செலவு அவ்வளோ தூரம் நீங்கள் செலவு பண்ணி ஜெயிக்கிறீங்க. ஜெயிச்சு 21 நாள் அந்த மக்களுக்கு நன்றி கூட சொல்லாமல் நீங்கள் ஏன் தாவேக்கால போய் சேர்றீங்க? தாவேக்கால போய் சேர்ந்தால் தான் மக்கள் நலப்பணி செய்ய முடியுமா? ஏன் நீங்கள் வந்து எதிர்கட்சியில் இருந்தால் நீங்கள் எடப்பாடி அவர்கள் தலைமை மீது ஒரு சில விமர்சனத்தோடு அவங்க போகிறாங்கல்ல. எடப்பாடி விமர்சனத்தோடு நீங்கள் போகிறீங்கன்னா என்ன உங்களுக்கு விமர்சனம் வந்தது? உங்களை வந்து ஒரு முறை எம்பி ஆகியிருக்காங்க, இன்னொரு முறை எம்எல்ஏ இருக்காங்க, தொடர்ச்சி 3வது முறையாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே, உங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கலன்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கட்சியில் போனால் மட்டும்தான் நல்லது செய்ய முடியும்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ நீங்கள் இந்த பணம் இவ்வளோ பணம் செலவு பண்ணீங்க, இங்கே எங்கேருந்து வந்தது? அந்த மக்களுக்கு உங்களால் நன்றி சொல்ல முடிஞ்சுதா? ஒன்றும் இல்லை. அவங்க என்ன மாதிரி மோசமான அரசியலை கையில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவில் இருக்கிறவங்க வந்து குதிரை பேரம் பண்ணாங்க, நாங்கள் மட்டும் பண்ணலன்னு இவங்களோட பேட்டர்னே எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பேட்டர்ன். பிஜேபி எப்படிலாம் வந்து ஊழல் பண்ணவங்கள உள்ளே போட்டு அந்த வாஷிங் மிஷினில் போட்டால் எப்படி தூய்மையானவங்களாம் மாறுவாங்களோ, அதே போல் தாவேக்கா வந்து ஒரு மினி பாஜகவாக தான் இன்றைக்கி தாவேக்கா வந்து மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மரகதம் குமரவேலை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வெளியில் எடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகலேருந்து ஒருத்தர் வரார், பனையூர் பாபுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசிகாலேருந்து திமுகக்குள்ளே வரார். பல்வேறு சர்ச்சைகள் வந்து வெடிக்குது. விசிகா அண்ணன் திருமாவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் மனக்கசப்பு வந்து அந்த ஒரு நபரனால் வருது. மரகதம் குமரவேல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தொகுதிக்குள்ளே ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அங்கே வந்து 2ஆம் இடம் பிடித்த அமுலு பொன்மலர் வந்து இருக்காங்க, திமுகவோட கேண்டிடேட். அவங்கள வந்து காலி பண்ணுறதுக்காக வெளியில இருந்து வந்த பனையூர் பாபு தான் அடுத்தது வந்து கேண்டிடேட்டிங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா செய்யூர் தொகுதி, அவருக்கும் வந்து மதுராந்தகத்துக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நாளைக்கு எலெக்ஷன் வச்சாலும் திமுக தான் அங்கே ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தவொடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் இமேஜ் இருக்குது. 3000 பேர் 30,000 பேர் வச்சு தாவேக்கால இணைவன்னு இந்த அம்மா சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா வந்தது 2000 பேர் கூட கிடையாது. காசு கொடுத்தாலும் ஆட்கள் வரலன்னு திமுகக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற வேட்பாளரை மாற்றிட்டு பனையூர் பாபு தான் அங்கே வேட்பாளர். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பண பேரம் வந்து இங்கே பெரியதாக வந்து விளையாடுது. இவங்ககிட்ட வந்து பெரியதாக தாவேக்கா வந்து பேரம் பேசி தான் ஒவ்வொருத்தரும் இழுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தொகுதிக்குள்ளும் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ விராலிமலையில் விஜயபாஸ்கர் இருக்கார். விஜயபாஸ்கர் இன்றைக்கி வந்து போட்டி போட்டால் புதுக்கோட்டையில் இருக்கிற பர்வேஸோட மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும். நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க. அவர் இன்னைக்கு மந்திரியாகவும் இருக்கார், மாவட்ட செயலாளர் இருக்கார்.
நீ மந்திரியா இருக்கல, அவர் தான் பொறுப்பு அமைச்சரும் பொறுப்பு அமைச்சரும் அவர் தான். அதான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பர்வேஸ் கிட்ட இருக்கிற அந்த மாவட்ட செயலர் பதவியை பிடுங்கி நிச்சயமா இவர்கிட்ட வந்து கொடுப்பாங்க, விஜயபாஸ்கர் கிட்ட, விஜயபாஸ்கர் கிட்ட கொடுப்பாங்க இல்லையா, அமைச்சர் பொறுப்பாவது அவருக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ தாவேக்காளர்களோட வாய்ப்புகள் வந்து பறிக்கப்படுது. தாவேக்கா வந்து உழைத்தவர்களுக்கான கட்சியா இல்லாம பெரும் வியாபாரிகள் கொள்ளையடிச்சவங்களுக்கான ஒரு இடமா மாறிடுது. உள்ளபடியே இது அரசியலில் வந்து ஆரோக்கியமானது இல்லை. தாவேக்காக இது எந்த விதத்துலையும் வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது. இதெல்லாம் வந்து ஒரு முதல்வர் வந்து கவனிக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து வெறும் நியூஸ் பேப்பரில் மட்டும் நாங்கள் க்ளீன் கவர்மெண்ட்டு, நாங்கள் லஞ்சமே வாங்குறதில்ல, ஊழலே பண்ணுறதில்லன்னு சும்மா மேம்போக்காக பேசாமல் களத்தில் என்ன நடந்தது அவங்க 2 விஜயபாஸ்கர்கள் மீதும் ஊழல் வழக்கு இருக்குன்னு சொல்லி அறப்போர் இயக்கம் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் தலைமையில் இளையாட்டாலும் கட்சியோட முக்கிய பொறுப்பாக பொதுச் செயலாளர் தலைமையில் வந்து கட்சியில் இணைகிறாங்க. கட்சியில் இணைந்த பின்பு அவங்களோட செயல்பாடு வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்க முடியுது. அமைச்சர்களுடனே வந்து பயணிக்கிறாங்க. மற்ற தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? தொண்டர்கள் ரொம்ப அதை சொல்றேன், ஆபத்தை வந்து ரொம்ப வந்து அவங்க செக்யூர்டாக வந்து ஃபீல் பண்ணல. இன்னைக்கு தாவேக்கான்ற ஒரு கட்சி இன்னைக்கு அவங்க தலைவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. வெகு சிலர் வந்து இன்னைக்கு அமைச்சர்கள் ஆக்கிறாங்க. மீதி இருக்கவங்க 100க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்தவங்க தான். அதிமுகல இருந்து, பிஜேபியில இருந்து அந்த மாதிரி வந்தவங்களுக்கு தான் வாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்கும் போது, அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகர்றதுன்னு அவங்களுக்கு ஒரு 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 ஆபத்தான ஒரு சூழல்ல தான். தாவேக்காவுடைய தொண்டர்கள் விஜய் அவர்களை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு மட்டும்தானே விரும்புனாங்க. ஆமா, நிச்சயமா. அவர்களுக்கு எந்த ஒரு பதவி அப்படி நீங்க கடந்து போக முடியாதுல்ல. இப்போ ஒரு 30 ஆண்டுகள் ஒருத்தர் வந்து இருக்காரு. நீங்க அவன் எவ்வளோ அவசொல்லுக்கு ஆளாகியிருப்பான் தெரியுங்களா? ஒரு சினிமா போஸ்டர் நீங்கள் ஒட்டுறீங்கன்னா அது சும்மா கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரச்சனை இருக்கும். அஜித் மன்றத்துக்கும் விஜய் மன்றத்துக்கும் பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்கள் அரசியல் வந்தீங்கன்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர், கம்யூனிஸ்ட்டு, விசிகா உள்ளிட்ட எல்லாரோட சண்டை போட்டு தான் அவங்க இந்த எலெக்ஷனில் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா தனியாக தான் நின்னாங்க. ஸோ இப்படி பல்வேறு நெருக்கடிகள் அவங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க. பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா பெருமளவில் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ திமுகவோ, அதிமுகவோ, காங்கிரஸோ, பிஜேபியோ அவங்க வந்து கட்சியிலேருந்து ஃபண்டு கொடுப்பாங்க. ஆனால் வந்து தாவேக்கா வந்து அப்படி கிடையாது. அவங்க சொந்த பணத்தை தான் செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பொருள் செலவும் பண்ணியிருக்காங்க, உழைப்பையும் வந்து செலுத்தியிருக்காங்க. அப்போ அவங்க ஏதாவது ஒரு பதவிக்கு வர்றதுல என்ன தவறு இருக்குது? அவங்க வந்து ஒரு வார்டு கவுன்சிலராக வரலாம், ஒரு மாவட்ட செயலாளராக வரலாம், பகுதியில் ஒரு பிரதிநிதியாக வரலாம். அப்படி வந்தால் மட்டும்தானே மக்களுக்கான பணி அவங்க செய்ய முடியும். அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து அங்கே தேவை இல்லைங்களா? அந்த அங்கீகாரங்கள் இன்னைக்கு வந்து மறுக்கப்படுது. இது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை தாவேக்காக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இன்னைக்கு இல்லை. விஜய் அவர்கள் கவனத்திற்கு இது போகுதா? அவர் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? போகாத அளவுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு செட்டப் வந்து இருக்குது. இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, முன்னாள் மந்திரிகள் எவ்வளோ பெரிய ஆட்கள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூறியது போல் திரு விஜய் அவர்கள் தலைமையில் வந்து இணைய முடியாது. நீங்கள் வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் ஒன்று ஆதவர்ஜுனா பார்க்கலாம், இல்லை நீங்கள் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் தலைமையில் தான் இணைய முடியும் போது, வெளியிலேருந்து வரவங்களுக்கே இதுதான் நல்ல பண்ணும்போது, அப்போ உட்கட்சியில் இருக்கிறவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா மன்றமாக இருக்கும்போது தொடர்ச்சியாக வந்து அவர் அணுக முடிஞ்சது, பேச முடிஞ்சது. கட்சி கட்டமைப்பு வரும்போதும் பேச முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி அவர் முதலமைச்சர்னும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வளையத்துக்குள்ளே இருக்கார். அந்த வளையத்தை தாண்டி யாரும் வந்து அவரை போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. அதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனசோர்வு வந்து ஏற்படுத்தியிருக்குது. பல்வேறு செய்திகள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.